ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஎம் டெக் தமிழ். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் பார்ட் 12 பார்க்க போகிறோம். எஸ், கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் பார்ட் 12 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் எக்ஸ்டென்ஷன்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்லையா, எக்ஸ்டென்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுங்க என்ன. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், எப்படி எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஓகே, வாங்க எக்ஸ்டென்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுக்கு சின்டாக்ஸ் தேவைப்படுது. நான் வந்து கஸ்டம் ஜெஸ்டரில் சின்டாக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நான் போய் காப்பி பண்ணிக்கிறேன். கஸ்டம் ஜெஸ்டரில் மோர் ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபங்க்ஷன் மேனேஜர் டபுள் டேப் பண்ணிங்க. இங்கே நீங்கள் கிரியேட் பண்ண சின்டாக்ஸ் எல்லாம் நேமோட காட்டும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. போயிட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த சின்டாக்ஸை கிரியேட் பண்ணி வச்சிங்க அதை போய் டபுள் டேப் பண்ணிங்க. எனக்கு இந்த டிடிஎஸ் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இந்த சின்டாக்ஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன் எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு. இந்த டிடிஎஸ் செட்டிங்ஸை நான் அந்த நேமே டபுள் டேப் பண்ணுறேன். இப்போ நான் இந்த சின்டாக்ஸை காப்பி பண்ணிட்டேன். நீங்க சின்டாக்ஸை காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஜிஷியோல இன்டர்ஃபேஸ்ல இங்க ஸ்டார்டிங்ல எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்க எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை டபுள் டேப் பண்ணுங்க. Showing recently copied content as candidate/storage/undo. டபுள் டேப் பண்ண கீபோர்ட் ஓபன் ஆயிடும். கீபோர்டு நீங்க ஹைட் பண்ணிதான் பேக் கொடுத்து கீபோர்டை ஹைட் பண்ணிக்கங்க. இப்போ இங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். Undo, redo, search, recently open, save, create a new open project, create project. இப்போ நம்ம இந்த கிரியேட் ப்ராஜெக்ட் இதுதான் டபுள் டேப் பண்ண போறோம். எக்ஸ்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்கு முதல்ல கிரியேட் ப்ராஜெக்ட் இது டபுள் டேப் பண்ணுங்க. ப்ராஜெக்டோட நேம், அதாவது எக்ஸ்டென்ஷனோட நேம் கொடுத்துருங்க. உங்க சின்டாக்ஸுக்கு என்ன நேம் தேவைப்படுதோ அது நீங்க இங்க நேமா கொடுத்துங்க. நான் ஆல்ரெடி கிளிப்போர்ட்ல காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நான் இப்போ நேம் கொடுத்துட்டேன். இப்போ ரைட் சைட் பண்ணிட்டே வாங்க. இங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க காப்பி பண்ண சின்டாக்ஸை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நான் காப்பி பண்ண சின்டாக்ஸை பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க சின்டாக்ஸ் என்ன கிரியேட் பண்ணலாம், இல்ல நீங்க வெறும் டெக்ஸ்ட் மட்டும் காப்பி பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணனும்னா நீங்க பேஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்க இதற்கு சின்டாக்ஸை கிரியேட் பண்ணி வைக்கல, புதுசா நான் காப்பி பண்ணி அப்படியே எக்ஸ்டென்ஷனை கிரியேட் பண்றதுனா அப்படியே ரைட் சைட் பண்ணிட்டே வாங்க, பேஸ்ட் பண்ணாம. இங்க இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை டபுள் டேப் பண்ணுங்க. இந்த இன்சர்ட்ல லாஸ்டா ஆட்டோ கிளிக் இன்சர்ட்னு இருக்கும், இது டபுள் டேப் பண்ணி இங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இப்போ நீங்க காப்பி பண்ண டெக்ஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா அது சின்டாக்ஸா கோட் போட்டுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேவ் கொடுத்துடலாம். ஓகே, சேவ் கொடுத்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துடும். உங்களுடைய ஃபைல் மேனேஜ்மெண்ட் அல்லது மை ஃபைல் அதை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க.
search button. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மை ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து மை ஃபைல் ஃபைல் மேனேஜர் ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம் உங்களுடைய ஃபோனில், அது ஓப்பன் More பண்ணுங்க. options button. Images here. Download list. Device store. டிவைஸ் ஸ்டோரேஜில் போயிட்டு இங்கே கமெண்ட்ரியோட ஜிசியோட சைனீஸ் ஃபோல்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. Navic. Search. More options. My files. Device store. 1 folder. 2. 1 folder. Event video. 2 folder. Chinese letter. கமெண்ட்ரி ஸ்க்ரீன் சைனீஸ் லெட்டர் ஒரு ஃபோல்டர் இருக்கும் பார்த்தியா, அதில் தான் எல்லாமே சேவ் ஆகுமே. அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு வாங்க. Navigator. Search. More of my files. Divide. Chinese letter. 1 folder. Plugins. 2. 1 folder. Plugins. Double tap to go to plugins. இந்த பிளக்கிங் ஃபோல்டரை டபுள் டேப் பண்ணுங்க. இதுக்குள்ள தான் இருக்கும் நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே. More of my file. Device. Chinese letter. Plugins. 1 folder. TTS settings. Double tap to go to TTS. நம்ம கிரியேட் பண்ண எக்ஸ்டென்ஷன் இங்கே தான் இருக்குது. இது அப்படியே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி ரீநேம் கொடுங்க. Chinese divide. My delete but 1. Delete more options. 1, 2, 3. Rename. My rename for cancel the showing rename button. Can TTS settings text box set E lowercase s. இப்போ நான் இங்கே நீங்கள் நேம் வேறு நேம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இதே நேம் இருக்குன்னா லாஸ்ட்டில் .ppk இந்த ஃபார்மேட்டில் கொடுங்க. Period. K. நீங்கள் வேறு நேம் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை இதே நேம் ஓகேனா லாஸ்ட்டில் டாட் வச்சு ppk இந்த ஃபார்மேட்டில் ரீநேம் பண்ணுங்கள். Cancel rename button. My files English UK QWERTY 5 folder 3 2 1 folder TTS settings.ppk double tap to go to TTS settings.ppk. Activity editor voice message to YouTube. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷனை நல்லா கிரியேட் பண்ணிட்டோம், சக்ஸஸாக கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அது ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு Menu edit cancel more. ஒரு டவுன் ரைட் போட்டு 5 extensions. இங்கே எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். Extension extend 1 TTS settings.ppk. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த TTS settings.ppkன்ற எக்ஸ்டென்ஷன் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இதை டபுள் டேப் பண்ணுறேன். TTS settings. ஓகே, சக்ஸஸாக ஒர்க் ஆகுது. இது இந்த சின்டாக்ஸ் நான் என்ன சின்டாக்ஸ்னால் நம்ம சிஸ்டம் TTS உடைய ப்ரிஃபர்ட் இன்ஜின் இருக்குல்ல, போன வாட்டி சின்டாக்ஸ் கிரியேட் பண்ண முடியாது, அதே சின்டாக்ஸ் தான். அது நான் எக்ஸ்டென்ஷனில் எடுத்து வச்சேன். இப்போ கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துச்சு டெக்ஸ்ட் ஸ்பீச்சோட ப்ரிஃபர்ட் இன்ஜினுக்கு. ஸோ அவ்வளோதான் எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.